பிரதான கட்சியான அதிமுகவிற்கு யாருடன் கூட்டணி அமைப்பதில்தான் இழுபறி என நினைத்தால் தன் வசம் இருக்கும் ராஜ்யசபா சீட்டுகளை யாருக்கு ஒதுக்குவது என்ற இழுபறியும் இருந்து வருகிறது. இந்த சூழலில்தான் கூட்டணி கட்சிகளுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு ராஜ்யசபா சீட்டை உனக்கு எனக்கு என இரு துருவமாக பாமகவும் தேமுதிகவும் போட்டி போடுவதாக கூறப்படுகிறது. ஆனால் 2026 தேர்தலில் பாமக கூட்டணிக்கு வந்தால் வட மாவட்டங்களில் அதிமுகவிற்கு வலு சேர்க்கும் என அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து கூட்டணியில் வளைத்து போட எடப்பாடி நினைக்கிறார் என ரத்தத்தின் ரத்தங்கள் கூறி வருகின்றனர். இந்த பிரச்சனை சற்று ஓய்ந்திருக்க தற்போது அதிமுக வசம் இருக்கும் ராஜ்யசபா சீட் யாருக்கு என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதிமுகவிலிருந்து 150 பேர் இந்த சீட்டுக்காக ரேஸில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், கோகுல இந்திரா ஆகிய சீனியர்கள் அந்த ஒரு சீட்டை குறிவைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மறுபுறம் நடிகைகள் கௌதமி, விந்தியா உள்ளிட்டோரும் ராஜ்யசபா சீட் கேட்பதாக எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்தன. இதனிடையே அதிமுக என்றாலே வன்னியர், முதுகுலத்தோர், கவுண்டர்கள் ஆதிக்கம் நிறைந்த கட்சியாக பார்க்கப்படுகிறது. இதனை மாற்ற சிறுபான்மையினருக்கு அல்லது தலித் வகுப்பைச் சேர்ந்த ஒருவருக்கு மாநிலங்களவை இடத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இப்படி பல பிரிவுகளில் யாருக்கு மேல் சபை சீட்டை ஒதுக்கலாம் என்ற லிஸ்ட் கேட்டபோது சுமார் 150க்கும் மேற்பட்டோர் அந்த ஒத்த ராஜ்யசபா சீட்டை குறிவைத்து கேட்க எடப்பாடி பழனிசாமியோ தலை சுற்றி போனதாக தெரிவித்தனர் விவரம் அறிந்தவர்கள். ஆனால் இந்த பிரச்சனையே வேண்டாம் என நினைத்த எடப்பாடி தற்போது புதிதாக ஒரு ஸ்கெட்ச் போட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் டெல்லி தலைமையிடம் பேச நம்பிக்கையான ஆள் தேவை என்று சொல்லி வாரிசு ஒருவருக்கு இந்த சீட்டை ஒதுக்க முடிவு செய்துள்ளார். அது எடப்பாடியின் வாரிசா அல்லது கட்சி சீனியர்கள் ஒருவரின் வாரிசா என்பதுதான் ரத்தத்தின் ரத்தங்களின் $1 மில்லியன் கேள்வி. யாருக்கு இந்த சீட் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.